ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் மானிட்டேஷன் சம்மந்தப்பட்டு இப்போ ரீசெண்ட் டயத்தில் நல்ல நல்ல அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஷார்ட்ஸ்க்குன்னு மானிட்டேஷன் ப்ரோக்ராம் நியூவாக வருது. அது 2023 ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது தெரியாதவங்க மறக்காமல் அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஒரு வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். பட் இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்குது. லைக் சம் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் மானிட்டேஷன்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸான சூப்பர்ஸ், இந்த சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் தேங்க்ஸ், அடுத்து மெம்பர்ஷிப், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக உங்களுக்கு வந்து இப்போ ஷார்ட்ஸ் மானிட்டேஷன் ப்ரோக்ராமில் நீங்கள் ரீச் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லைனா லாங்கர் வீடியோஸ் கண்டென்ட்டுக்கான அந்த 4K வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் ரீச் பண்ணியிருந்தாலும் சரி, ரெண்டில் ஏதாவது ஒன்று ரீச் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கும். ஜஸ்ட் இந்த ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர் வந்து. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் ஓவரால் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது டெஸ்டிங்லேயும் போய்கிட்டு இருக்கு. பட் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ட்ஸ்க்கான மானிட்டேஷன் ப்ரோக்ராம் லான்ச் ஆகாதால யாரெல்லாம் இப்போதைக்கு வந்து மானிட்டேஷன் ப்ரோக்ராமில் நார்மல் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணி மானிட்டேஷன் ப்ரோக்ராமில் இருக்காங்களோ, முக்கியமாக அந்த சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாரெல்லாம் எனேபிள் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே டெஸ்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. அதாவது ஷார்ட் வீடியோஸ் அவங்க மேக் பண்ணாலும் கூட பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுற மாதிரி இது ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் அண்ட் குறிப்பிட்ட செட் ஆஃப் வியூவர்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. பீட்டா டெஸ்டிங் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில், அதாவது 2023 ஸ்டார்டிங்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவைலபிள் ஆயிரும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் நார்மல் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருந்தாலும் சரி, அதாவது இது வரைக்கும் இருந்த அந்த 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணி மானிட்டேஷன் எனேபிள் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஷார்ட்ஸில் நீங்கள் வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிடுறீங்க, இந்த 10 மில்லியன் வியூஸ் வந்து 90 டேஸில் வேல்டான பப்ளிக் ஷார்ட் வியூஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணி அப்ரூவ் ஆகி ஏர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, ரெண்டு கிரியேட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டைப் எதுவாக இருந்தாலுமே அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர் மூலிமா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லாங்கர் வீடியோ மேக் பண்ணுறேன், 4000 வாட்ச் ஹவர் ரீச் பண்ணி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் ஷார்ட்ஸ் அந்த அளவுக்கு கொடுக்கல, அதனால ஷார்ட்ஸ்க்கான மானிட்டேஷன் நான் எனேபிள் பண்ணல. இப்போ ஆஃப்டர் 2023 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஷார்ட்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா ஏர்ன் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் கூட நான் அந்த ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர் மூலிமா ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னு கேட்குறீங்களா, அது சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஷார்ட்ஸில் இருக்கும் இல்லையா. ஸோ அதன் மூலிமா நான் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இப்போ 2023 அப்புறம் நான் ஒரு கிரியேட்டர், பர்டிகுலராக அதிகமாக ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர், 10 மில்லியன் வியூஸ் இன் 90 டேஸ் நான் வந்து ரீச் பண்ணி அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆகி நான் வந்து ஷார்ட்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, லாங்கர் வீடியோஸ்ல நான் இப்போதைக்கு வந்து மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணல. பட் இருந்தாலும் கூட எனக்கு வந்து அதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல ஏர்ன் பண்ணலனாலுமே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் மூலிமா ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னு கேட்குறீங்களா, ஜஸ்ட் அது ப்ரீமியர் பண்றோம், எல்லாம் வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது மூலிமா ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம, இப்போ ஒரு லாங்கர் வீடியோ மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர் ஷார்ட் வீடியோ மேக் பண்ணாலும் அதில் சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஷோ பண்ணும். அதே மாதிரி ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணி அதில் அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் கூட எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தீங்கன்னா லாங்கர் வீடியோஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மல் கண்டென்ட்டாக இருக்கட்டும், ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்கும், லைக் இட் டிஸ்லைக் அடுத்ததா. அதே சமயம் அந்த லாங்கர் வீடியோஸ் வந்து ப்ரீமியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது சூப்பர் சேட், சூப்பர் ஸ்டிக்கர், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன், ஜாயின் பட்டன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுவாக இருக்கட்டும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எப்படி லாங்கர் வீடியோஸ் மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் இந்த 4000 வாட்ச் ரீச் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் எப்படி வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாலும் கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சூப்பர் சேட், சூப்பர் ஸ்டிக்கர் மாதிரியான ஆப்ஷன்லாம் ஏர்ன் பண்ணுறாங்களோ, இன்க்ளூடிங் ஜாயின் மெம்பர்ஷிப்பான விஷயங்கள்லாம் ஏர்ன் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸும் கூட மானிட்டேஷன் எனேபிள் பண்ணியிருந்தா மட்டும் போதும், அதன் மூலிமா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இது அஃபிஷியல் யூடியூப் ஹெல்த் சப்போர்ட்ல கொடுத்திருந்த விஷயங்களை சொல்லியே நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் ஷோ பண்ற மாதிரி அந்த ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு மானிட்டேஷன் ப்ரோக்ராம், இது இல்லைனா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டு நீங்க 4000 வாட்ச் ஹவர்ஸ் இன் 12 மந்த்ஸ், லாஸ்ட் 12 மந்த், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஷார்ட் வியூஸ், வேல்டான பப்ளிக் ஷார்ட் வியூஸ் வந்து லாஸ்ட் 90 டேஸ்ல வந்து 10 மில்லியன் வியூஸ் ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்து நீங்க எனேபிள் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இன் அடிஷன் டு தி அபோவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து we are introducing lower eligibility threshold for YPP creators அப்படிங்கிறது, அதாவது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஷார்ட்ஸில் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை லாங்கர் வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணி 4000 வாட்ச் ஹவர்ஸ் மூலிமா நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தாலும் சரி, ரெண்டுலையுமே எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டுலையுமே ஏர்ன் பண்ணலாம். ஷார்ட்ஸ்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும் அண்ட் லாங்கர் வீடியோஸ்லையும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும், ரெண்டுலையுமே ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்தாகணும். ஸோ அதுவும் முக்கியமானது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் முக்கியமாக கொடுத்துருக்கக்கூடியது கீழே பாருங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா these new eligibility thresholds for fan funding will apply to long form video, live stream and shorts content அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு more info to come in 2023 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ நீங்கள் ஷார்ட்ஸ் கிரியேட்டராக இருந்தாலும் சரி, லாங்கர் வீடியோ மேக் பண்ணுற கிரியேட்டராக இருந்தாலும் சரி, அப்பப்போ நீங்கள் கண்டென்ட் டைப்பை மாற்றினாலும் கூட அதில் அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா ஏர்ன் பண்ணலனாலும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ணலாம். இந்த மானிட்டேஷன் ஃபீச்சர்ஸான இந்த ஒரு சூப்பர் சேட்டு, சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் தேங்க்ஸ், மெம்பர்ஷிப், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மூலிமா. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கிறக்காக தான்
வீடியோ மேக் பண்ணேன் கைஸ். ஒரு ஆள் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கேள்வி மட்டும் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.